ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்தி ஹேபிட்ஸ் இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட போறோம். கரெக்டா? ஸோ ஹெல்தி ஹேபிட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூல் தான்ப்பா. ஸோ நமக்கு ஒன் டேல 24 ஹவர்ஸ் சாலிடா இருக்கு. இது 10 தான் கேட்டா எங்க ஸ்கூலுக்கு போற நேரம், சாப்பிடுற நேரம், தூங்குற நேரத்திலே எனக்கு போயிருது. இதுல எங்க இருந்து நான் படிச்சு நான் ஃபுல் மார்க் வாங்குறது எனக்கு டைம் இந்த 24 ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு டைம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதை நம்ம எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீக் டேஸ்ல நம்மளுக்கு என்னென்ன டைம் இருக்கு, எந்த டைம்ல படிக்கணுங்கிற ப்ராப்பரான ஸ்கெடியூல் தான் பார்க்க போறோம். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணலனாலும் உங்களோட டைமிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரியான ஸ்கெடியூல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி வீக்கெண்டுக்கும் உங்களுக்கு ஸ்டடி லைக் ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும், ஸ்டடி ஸ்கெடியூல் வேணும் அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் காலையில 6 மணில இருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? தயவு செஞ்சு இப்ப இருந்தே 6 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம் கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப எக்ஸாம் டைம் எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம அப்ப படிக்க வேற நம்ம செய்யணும். கரெக்டா? சோ 6 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு பிடிச்ச சப்ஜெக்ட படிங்க. அப்பதான் நம்ம காலையில தூங்கி வழியாம படிப்போம். இல்லையா? மேக்ஸ் போட்டு பாத்துருங்க. பிகாஸ் மேக்ஸ் நம்ம எப்படியும் கை வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். பெருசா நம்ம தூங்க மாட்டோம். ஸோ மேக்ஸ் போட்டுட்டே இருக்கலாம். 1 ஹவர் மார்னிங் படிக்கணும். ஸ்கூலுக்கு போறதுக்கு 1 ஹவர் முன்னாடி படிக்கணுங்கிறத டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 6 ஓ கிளாக் எந்திரிக்க முடியாது, 5:30 தான் எந்திரிச்சாதான் கரெக்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கு 1 ஹவர் முன்னாடி நீங்க படிச்சுதான் ஆகணும். இதை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட், ஸ்கூல்ல நம்ம 8 மணி நேரம் கிட்ட இருக்க போறோம்ப்பா. இந்த 8 மணி நேரத்துக்குள்ள நான் படிக்க சொல்ல போறேன்னா கேட்டா இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஸ்கூல்ல படிக்க முடியாது. ஏன்னா கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ கிளாஸ் லிசன் பண்ணி அங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சம்திங் அந்த 8 ஹவர்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணல. நம்ம பிரெயினுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஏதோ ஒன்று நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆப்வியஸா இந்த 8 ஹவர்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். கிளாஸ் லிசன் பண்ணுங்க. 40 to 45 மினிட்ஸ் ஒரு கிளாஸ் இருக்குன்னா அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா மோஸ்டா அந்த கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்டா வந்து நம்மளோட பிரைம் டைம் ஈவினிங் 6ல இருந்து 8:30 2.5 ஹவர்ஸ் பா. ஸோ இந்த பிரைம் டைம்ல நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, டியூஷன் போறீங்கனாலும் சரி, ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த அவரை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணுங்க. இந்த 2.5 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒன்ன பிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை அந்த 2 ஹவர்ஸ்ல அச்சீவ் பண்றத கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பண்ணிதான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு டைம் இங்க கிடைக்குது, இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 8:30 அப்புறம் 9:30 நம்ம டின்னர் டைம் 1 ஹவர் வச்சுக்கலாம். 1 ஹவர் நல்லா சாப்பிட்டுட்டு 9:30ல இருந்து 11 வரைக்கும் ஒரு 10:30 வரைக்கும் அது அந்த ஸ்கூல் ஒர்க்ஸ் பொறுத்து அசைன்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கூல் பர்பஸ் ஆனதை நீங்க பண்ணுங்க. சப்போஸ் ஸ்கூல்ல அசைன்மெண்ட்ஸ் இல்ல, ஒர்க் எல்லாம் இல்ல அப்படின்னா அந்த டைமையும் நம்ம ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க ஒரு 1 ஹவர், இங்க ஒரு 2.5 ஹவர்ஸ் அண்ட் காலையில 1 ஹவர், கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ஹவர்ஸ் கிட்ட கிடைக்குது நீங்க படிக்கிறதுக்கு டெய்லியும். ஸோ நமக்கு இந்த மாதிரி 4 ஹவர்ஸ் டெய்லி கிடைக்குது. ஸ்டார்டிங் தெரியாது, எண்ட் ஆஃப் த அகாடமிக் இயர் நம்ம நிறைய வச்சிருப்போம். இந்த 4 ஹவர்ஸ் கிடைக்குதுன்னு தெரிஞ்சும் படிக்க முடியாம போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லியும் ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்கப்பா. ஸோ மினிமம் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றது இந்த 2 சப்ஜெக்ட், ஏதாவது 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நம்மளால வந்து என்ன சொல்றது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஃபீல் இருக்காது. அண்ட் இது ஒரு 1 வீக் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. யூ வில் லைக் நீங்க வந்து தூங்கும் போது சம்திங் இன்னைக்கு டேல நான் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஃபீலும் இருக்கும். ஸோ யாரெல்லாம் நெக்ஸ்ட் 1 வீக்கு நீங்க லைக் இதுக்கப்புறம் இருக்க போற இந்த 1 வீக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஐ ஹோப் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ஸ்கெடியூலா ஃபாலோ பண்ண நீங்க ரெடி அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க, அண்ட் வீக்கெண்டுக்கு ஸ்கெடியூல் வேணுமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.